கள்ளச்சாராயம் விற்பனை தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளின் விவரங்களை மாவட்ட வாரியாக தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். இந்த வழக்கினுடைய பின்னணி மற்றும் தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, முழு விவரங்கள்? வணக்கம். கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்குகள் இன்றைக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாதங்களை முன்வைத்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், விசச்சாராயம் அருந்தி மருத்துவமனையில் பலர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனை சார்பில் காவல்துறைக்கு இது சம்பந்தமாக தகவல் தெரிவிக்கப்பட்டதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். மேலும் மருத்துவமனையில் முதலில் அனுமதிக்கப்பட்டவர்கள் குறித்த விவரங்களையோ, எத்தனை பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள், எத்தனை பேர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் என்ற விவரங்களையோ இந்த வழக்கினுடைய புலன் விசாரணை அதிகாரி தாக்கல் செய்திருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். மேலும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் எந்த அடிப்படையில் அவருடைய சஸ்பெண்ட் உத்தரவு என்பது ரத்து செய்யப்பட்டது எனவும், மற்ற அதிகாரிகளுடைய சஸ்பெண்ட் உத்தரவும் ரத்து செய்யப்பட்டதா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த அரசு தலைமை வழக்கறிஞர், முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதால் சஸ்பெண்ட் உத்தரவு, எஸ்பியுடைய சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட்டதாகவும், மற்ற அதிகாரிகளை பொறுத்தவரைக்கும் அரசினுடைய விளக்கத்தை கேட்டு தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா தன்னுடைய வாதத்தில், இந்த வழக்கில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் பட்டியலினத்தவர்களாக இருந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பிற சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்தும் என்று தெரிவித்தார். பின்னர் நீதிபதிகள், முதலில் இருவர் பலியான போது அந்த கள்ளச்சாராயம் காரணமல்ல என எந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியதுடன், விசச்சாராயம் அருந்தியவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும் அது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா என அறிக்கை அளிக்கும்படி அரசுக்கு உத்தரவிட்டார்கள். அதே போல தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளின் விவரங்களை மாவட்ட வாரியாக அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களுடைய முழுமையான விவரங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.